ஹாய் மக்களே, இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போடக்கூடிய பிபி ரிவ்யூ. பிபி சீசன் 9ல் ரெட் கார்டு இஷ்யூ எதா திறந்தாலும் ரெட் கார்டு இஷ்யூ அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நான் எந்த பிபி ரிவ்யூ நான் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனல் இருக்குது, சரி போடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன். ஸோ சீசன் 1லேருந்து சீசன் 9 வரைக்கும் நான் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பிபி 1ல் ஓவியா, சீசன் 2ல் மும்தாஸ், சீசன் 3ல் எல்லாருமே, 4th சீசனில் ஷிவின், ஆரி, 5th சீசனில் ராஜு, தாமரை, பிரியங்கா, ஸோ 6th சீசனில் ஷிவின், 7th சீசனில் விசித்ராவும் அர்ச்சனாவும், ஸோ 8th சீசனில் ஜாக்லின். ஸோ 9th சீசன் வரும்போது எனக்கு யார் ஃபஸ்ட்டு பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லை. இங்கே பிடிக்கிற அளவுக்கு அங்கே அவ்வளோ யாருமே கிடையாது. ஸோ போக போக கேம் வைஸாக எவன் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் பார்க்கும்போது பார்வதியோட கேம் நல்லா இருந்துச்சு, ஐக்கியூ அதிகமாக இருந்துச்சு. எப்படி கேம் விளாண்டா இவன் எப்படி பண்ணிச்சுன்னா இவன் எப்படி மடங்குவான், இவன் எப்படி அடித்தா இவன் எப்படி அவுட் ஆகும், இவன் எப்படி பேசினா இவன் எப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா எப்படி இவன் போய் பிஜிஎஸ்ட்டை போய் மாட்டுவான் அப்படின்னு யோசிச்சு பயங்கரமான கேம் விளாண்டாங்க. அது ஓகே, ஃபைன், நல்லா இருந்துச்சு. அப்படியே போகலாம்ல. எதுக்காக லவ் கண்டென்ட்குள்ளே போகணும்? லவ் கண்டென்ட்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. கம்முருதுங்க இதை பார்த்து நோட் பண்ணி அவர் மாட்டிட்டார். மாட்டினவர் சும்மா இருப்பாரா? மாட்டார். அவங்கள நல்லா போட்டு நல்லா பேசிட்டு இவங்க ஒயில் கார்டுன்னு ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க வந்து அதை போட்டு உடச்சிட்டாங்க. அங்கே ஒரு பிரச்சனை, அதில் ஒரு பிரச்சனை போச்சு. அந்த பிரச்சனையில் என்னாச்சுன்னா பார்வதி வந்துட்டு கமருதிட்ட பேசலை. அதில் வந்துட்டு போட்டு உடச்சி செஞ்சு அதுக்கப்புறமும் திருப்பி விட்டாராவன் விடலை. கமருதின் வந்து விடலை. காமருதுன்னு சொன்னது கோவம் வந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அதான் ஒயில் கார்டு பார்த்துட்டு சொன்னாங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போயிடுச்சு பார்வதிக்கு அந்த சண்டை அதெல்லாம் போய் இப்போ வந்துட்டு டிடிஎஃப் வருது, அதாவது டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு ஒன்று வருது. அதில் அது கம்முன்னு இருக்கணுமே, இருக்கணும்ல? இல்லை. ஏன் அப்படி இருந்தால் அவங்களுக்கு நேம் கட்டு போயிடும். அப்படி போகாமல் இத்தனை நாளாக பார்வதி வந்து சண்டை போடாங்க. நடுவில் எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இப்படியே ஏறிச்சு பார்வதி மேலே. எப்போனா அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ ஒரு வார்டனா அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பெயின் இருக்கும்போது அதை வச்சுருந்தோம் அவங்களை டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அன்பு கேங் அங்கே புரிஞ்சுக்கோங்க, அங்கே தான் வந்துட்டு மாட்டினாங்க அன்பு கேங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து பார்வதி ரொம்ப இதை பண்ணால் அதனால வந்தது. அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் எங்கேயோ போயிருக்கலாம். அதை விட்டுட்டு திருப்பி இப்போ இந்த கமருதின் கூட போய் சேர்ந்துச்சு பாருங்க. சேர்ந்தனால மாட்டிக்கிச்சு. அது சும்மா இருக்குமா? இருக்காது. பார்வதியும் அது ஓகேன்னா சொல்ல மாட்டேன். அதுவும் வந்துட்டு பிரச்சனைனா மாட்டி விட்டு போயிட்டே இருக்கும் அசால்ட்டாக. எனக்கு கேம் வேணும் அப்படின்னு போயிடும். ஆனால் டிடிஎஃப் அப்போ வரும்போது இவங்க 2 பேரும் சண்டையில் இருந்தாங்க. ஆனால் சாண்ட்ரா தான் வந்து அந்த பிள்ளை தான் அந்த அம்மா தான் வந்துட்டு உதவி பண்ணாங்க. சொன்னாங்க